உலகத்தின் மூத்த தமிழ்குடியின் மாணவ நண்பர்களே, பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன். எனக்கு மட்டும் இந்த சான்ஸ் கிடச்சிச்சின்னு வை, அப்படின்னு நான் வளைச்சிடுவேன். நான் மட்டும் அங்கே இல்லாமல் போயிட்டேன், நடந்ததே வேற. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் மட்டும் இல்லைன்னா, நான் மட்டும் இருந்தேன்னா, ஏன் இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு. அழகான ஒரு தமிழ் பழமொழி இருக்குது, சாக்கு போக்கு சொல்லாத, நீக்கு போக்கு ஓடாத. ஒரு காரியம் நடக்கலை, இல்லை அந்த காரியத்தில் கொஞ்சம் சறுக்கி விழுந்துட்ட உடனே நீ இன்னொரு காரணத்தை தேடுவ. நான் மட்டும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இல்லைன்னா சென்டம் வாங்கியிருப்பேன். இதெல்லாம் நாங்கள் சாதாரணமாக வகுப்பறையில் கேட்கக்கூடிய பதில்களும் கேள்விகளும் இதே தான். நான் மட்டும் அன்னைக்கு கேமில் நுழைஞ்சிருந்தேன், யூனிவர்சிட்டியே நான் தான் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் சும்மா வெத்து வார்த்தைகள். வானவில் என்ன செய்ய முடியும்? இங்கேருந்து ரசிக்க தான் முடியும். சாக்கு போக்கு சொல்லாதீங்க எப்பயுமே. அதை செயல்படுத்துறதுக்கான திறமையும் வடிவும் உன்கிட்ட இருக்கணும். அது இருந்தால் தான் நீ பேச முடியும். தேர்வுத்தாள் வந்துடும், அப்படியே வீட்டில் போய், மா அன்னைக்கு எனக்கு இப்படி ஆயிடுச்சுமா, இல்லைன்னா நான் சென்டம் தான்மா, மா நல்லா எழுதணுமா, வாத்தியார் சரியாக திருத்தலை. இப்போ இந்த நான் கடைசியாக சொன்னதெல்லாம் எங்களுக்கு அதிர்ந்து போகிற விஷயம். நீ எழுதுனது அவ்வளோதான். அந்த அப்பாவி அம்மா அப்பாவை ஏமாத்துறதுக்கு நான் நல்லா எழுதுனம்மா, ரீவேல்யூஷன் போடுமா, அங்கே போட்டால் இருக்கிறத மார்க் 2 கம்மியாயிரும். இன்னொருத்தர் மேலே பழிய போடுறது எதுக்கு? சாக்கு போக்கு சொல்கிற. என்னுடைய பலம் இதுதான், என்னுடைய பலவீனம் இதுதான். அடுத்த தேர்வில், அடுத்த முயற்சியில் நான் வெற்றி கொள்வேன், அதுக்காக என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்திக்குவேன், கடுமையாக உழைப்பேன் அப்படின்னு சொன்னால்தான் நீ வளரத்துக்கான புத்தி. அடுத்தவன் மேலே பழிய போடாத. உன் மேலேயே ஒரு சாக்கு சொல்லிட்டு, நான் மட்டும் நல்லா இருந்திருந்தா, நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா, இதெல்லாம் ரொம்ப சிறுபிள்ளைத்தனம். என் மாணவ நண்பா, உனக்கு 6 அறிவு இருக்குது. எதுக்காக சமாளிக்கிற? தோல்வியை ஒத்துக்க. எவன் ஒருவன் தோல்வியை ஒத்துக்கொள்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். ஆமாங்க, நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணல, சரியாக ப்ராக்டிக்ஸ் பண்ணல, அதனால் நான் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்கல, இனிமேல் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், ஒரு டைம் டேபிள் போடுவேன், அது பிரகாரம் நான் நடப்பேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் மோட்டிவேஷன் உனக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் நீ சாக்கு போக்கு சொல்ல மாட்ட. திருந்திரு. இனிமேட்டு சாக்கு போக்கே சொல்லாத. ஒத்துக்க, நான் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, இனிமேல் பண்ண போகிறேன். சக நண்பனையும் சக ஆசிரியரையும் பெற்றோரையும் கேளு, நான் எப்படிலாம் என்னை உயர்த்திக்கலாம் அப்படின்னு நல்ல நல்ல ஐடியாக்களை சேகரித்து, ஏற்கனவே உனக்குள்ளார அத்தனை ஆற்றலும் இருக்குது, அந்த ஆற்றலை நீ மேம்படுத்தாதனால தான் சாக்கு போக்கு சொல்கிற. இன்னையிலிருந்து நிறுத்து, சாக்கு போக்கு சொல்கிறத நிறுத்து, பகுத்தறிவை பயன்படுத்து, யோசி யோசி யோசி, உன்னால் முடியும். அதுக்கு தடையாக இருக்கிற அத்தனை தடைகளையும் உடை. நம்பிக்கையை விதைச்சிக்கிட்டே இரு. நாளை முயற்சி என்ற நம்பிக்கை விதைக்க விதைக்க வெற்றி என்ற அறுவடையை செய்துக்கிட்டே இருப்ப. தடைகளை உடை, நம்பிக்கையை விதை.